ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம வசனத்துக்குள்ளே போயிடலாம். லூக்கா சுவிசேஷம் 11. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருப்பதாக எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமாய் ஒளி வீச உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற இருள் கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியத்திலையும் ஆண்டவரே வாழ்க்கையிலையும் எச்சரிக்கையாய் இருக்க தேவன் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆலோசனையை தரும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம அப்படியே அந்த வசனத்தை உன்னில் உள்ள வெளிச்சம் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல். அது மைக்கில் வாசிமா. என்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உன்னில் உள்ள வெளிச்சம், என்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இரு. அப்போது நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு வராரோ கர்த்தர் அன்றைக்கே அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அதனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாமல், இருள் எப்படி ஆகும் பார்ப்போம், வேத வசனத்தோடு பார்ப்போம். அப்போது வெளிச்சம்னு ஒன்று இருக்குன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே சுகமளிக்கும் வரங்களை கொடுத்துருக்கிறாரு, வியாதிசர்களுக்காக ஜெபிக்கிற வரங்களை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்போ செயல்படும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வியாதியோடு வந்து நிற்கும்போது அவனுக்கு நீங்கள் தொட்டு ஜெபிக்கும் போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள் வெளிப்படும். அதுபோல் உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் இப்போ என்ன ஆகுதுனாக்கா இருள் ஆகுது. அப்போ இருள் ஆகுதுனாக்கா அதுக்கு நம்ம முதலாவது எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருள் வரும். எப்படி ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள ஒரு உற்சாகமாக இருக்கிறோமோ, அவ்வளோ உற்சாகமாக நம்ம இருக்க எப்படியோ நமக்கு தெரியாத ஒரு இருள் நம்மளை வந்து சூழ்ந்துக்கும். நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எப்படி இருட்டு வருது, அப்படி தான் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். அப்போ அப்படி எப்படி இருட்டு வருதுன்றதை ஒரு சில வசனங்களில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இருளை குறித்து எச்சரிக்கையை குறித்து பார்க்கலாம். லூக்கா 11:24. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. அப்போ இதில் பாருங்க, முதலாவது எங்க வெறுமை இருக்கோ அங்க பிசாசு வரும். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பேய் பிசாசு ஓட்டி ஜபம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டோம்னா
நம்ம சொல்லுவோம், பேயெல்லாம் ஓட்டிட்டோம், இப்போ ஓட்டின பேய் உனக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நீ நல்லா ஜெபிக்கணும், நீ நல்லா சர்ச்சுக்கு வரணும், நீ போயிட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், காலையில் ஏஞ்சி ஜெபிக்கணும். மறுபடியும் இல்லைன்னா ஓட்டி விட்ட பிசாசு 7 பிசாசு தண்ணியிலும் வலிமையான பிசாசை 7 கூட்டிகிட்டு வரோன்ட்டு நம்ம சொல்கிறோம். கரெக்டு. ஆனால் வெறுமை எங்கே இருக்குதோ அங்கே தான் பிசாசு வரும். ஹல்லேலூயா. வெறுமை அது ரொம்ப பெருமை. ஹல்லேலூயா. வெறுமை யாருக்கு பெருமை? பிசாசுக்கு பெருமை. எங்கே பெருமை இருக்குதோ அங்கே வெறுமை வரும். வெறுமை இருக்கிற இடத்துல பிசாசின் கிரியை இருக்கும். அப்போது இந்த வறண்ட நிலம் அங்கே வெறுமையாக இருக்கிறத கண்டு பிசாசு இன்றைக்கி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சபையில் என்னென்ன காரியம் நடக்குது, சரி அது அடுத்து வரேன். அப்போ என்ன இன்றைக்கி யோசித்து பாருங்கள், யாரெல்லாம் வெறுமையாக இருக்கிறோம். நம்ம எப்போ வெறுமையாக இருக்குதோ அன்றைக்கி வறண்ட நிலத்தை தேடி பிசாசு உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், ஜோடித்து சிங்காரித்து கல்றை பார்த்தீங்கன்னாக்கா மேலே நல்லா மார்பிள்ஸ் போட்டு நல்லா அழகாக கல்றை திருநாள்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கல்றைக்கெல்லாம் நல்ல வாசகம்லாம் எழுதி வச்சு தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், என் சமூகம் உன் முன் செல்லுன்னு சொல்லி நிறைய வசனம்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் கல்றைக்குள்ளே. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே வெறுமை வருதோ அங்கே பிசாசின் கிரியை வரும். அப்போ வெறுமை இடத்துல இருள் வருது, இருள் இருக்கிற இடத்துல பிசாசின் கிரியை இருக்குது. அப்போ வெறுமைன்றது யாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெறுமையாக இருக்கும்போது உங்களுக்கு பிசாசின் கிரியை வரும். மத்திய 17:18 பார்ப்போம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. ஆமென். இப்போ இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டும் போது அது அவனை விட்டு கடந்து போகுது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி வருகிறது, ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் அதட்டும் போது அங்கே பிசாசு கடந்து போகுது. சில நேரத்தில் பிசாசு ஓட்டும் போது நான் கூட இயேசுவின் நாமத்தில் போன்னுவேன். ஆனால் ஐயா வந்தார்னா ஒரு மிரட்டு, ஒரு குரல் கொடுப்பாரு பாருங்க, டப்புன்னு விழுந்துரும். ஹல்லேலூயா. அப்போது அந்த 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 மிரட்டலுக்கு பிசாசு பயப்படும். அப்போ அந்த மிரட்டல் ஆண்டவருக்குள்ள ஒரு மிரட்டின ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, ஹை ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அது உடனே ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு. அந்த மாதிரியான காரியம் நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருக்கணும். எப்பவுமே கர்த்தருக்குள்ளே அப்படியே ஒரு அலர்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. லூக்கா 8:27-31. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காதவன். பாருங்க, இதெல்லாம் வெறுமை, இதெல்லாம் இருள். பிசாசு பிடிச்சவனுக்கு லாஸ்டாவத்திற்கு ஜெபிக்கும் போது கூட சொன்னாங்க, என் மேலே துணி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, நான் துணியை கயிட்டுறேன் அப்படின்னு ஜெபிக்கும் போது. அப்போது பிசாசு பிடிச்சவனுக்கு வஸ்திரம் தரிசிக்க பிடிக்காது அவனுக்கு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாய் இருந்த அவனுடைய இடம் எங்கே இருக்குன்னாக்கா பிரேதம் எங்கெல்லாம் சுடுகாடு எங்கெல்லாம் கல்ற இருக்கோ அங்கே தங்கறதுக்கு தான் அவனுடைய இடம். இப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா இதெல்லாம் இருளான காரியங்கள். எப்போ வெளிச்சம் நமக்குள்ள கர்த்தர் இருக்குன்னு சொல்லிட்டாரோ, இந்த வெளிச்சத்தை எடுத்து நம்ம ஒளி வீசாமல் விட்டோம்னா இருண்ட நிலமா மாறிடும். ஹல்லேலூயா. அந்த 31 வாசிமா. தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவர்களே. அப்போ அந்த பிசாசு கேட்குது, எனக்கு ஒரு கட்டளை எடுங்க, நான் பாதாளத்துக்கு. பிசாசு கூட பாருங்க பாதாளத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம நினைக்கிறோம் பிசாசு எங்கே இருக்கோம்? பாதாளத்தில் இருக்கும். ஆனால் அதே பிசாசுக்கு பாதாளத்துக்கு போகிறதுக்கே அதுக்கு பிடிக்கல. எனக்கு பாதாளத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் கட்டளை இடாதீங்க. இன்றைக்கி மனுஷன் என்ன சொல்கிறான்? ஆண்டவருக்குள்ளே வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் நரகத்துக்கு போனால் போகிறோம் விடு, சும்மா சர்ச்சுக்கு வான்னு. சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் என்ன பாருங்கள், பிசாசு கூட என்ன சொல்லுதுன்னா நான் பாதாளத்துக்கு போவேன். ஆனால் மனுஷன் சொல்கிறான், நான் பாதாளத்துக்கு போகிறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை சர்ச்சுக்கு மட்டும் கூப்பிடாது.
கூப்பிட்ட சர்ச்சுக்கு நேரத்துக்கு வான்னு மட்டும் சொல்லாத. அப்படி சொன்னீங்கன்னா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பாருங்கள், பிசாசு சொல்லுது, என்னை பாதாளத்துக்கு மட்டும் போக விடாதீங்க. நான் எங்கேயாவது போகிறேன், பன்னியில் போய் பன்னி கூட்டத்தில் போய் விழுந்துருது. அப்போது பிசாசு கூட பாதாளம் பிடிக்கல பாருங்கள், ஆனால் மனுஷனுக்கு பிடிக்குது போலகுது. அதனால தான் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் கிடக்கிறாங்க. இல்லை சபையில் தான் இருப்பாங்க, ரட்சிப்பில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பின்மாற்றம், எல்லாமே நரகத்துக்குரியது, எல்லாமே பாதாளத்துக்குரியது. குடி, சிகரெட்டு, பாக்கு, கஞ்சா, அப்புறம் தேவையில்லாத பையா எடுத்தார் பாருங்க, கண்ணில் இச்சை, தன்னை இருளை சொல்லலை, இருளை சொல்லவே இல்லை. ஆனால் வெளிச்சத்துக்கு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வெளிச்சம் நல்லதென்று தேவன் சொன்னாராம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கும் ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவுக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் நல்லது என்று தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறார். ஆடு மாடு எல்லாம், மனுஷன், அப்போ பூமி வெறுமனையாக இருக்குது என்று பூமியில் எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி அவர் சொல்கிறாரு வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். அப்போ ஒரு மனுஷன் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்க வருதுன்னு சொன்னாக்கா, சரி ரொம்ப லாங்கில் இருக்கிற பிள்ளையோ பொண்ணோ நம்ம வீட்டுக்கு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்பதாகவே கறி வாங்கி மீன் வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, வந்த உடனே தூரத்துலேருந்து வராங்க, வந்த உடனே சாப்பாடு கொடுக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணி, அப்படி தான் பாருங்கள் ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்காக, ஆதாம் ஏவாளுக்காக முன்கூட்டியே வெளிச்சம் நல்லது என்று கண்டு வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினாராம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் நல்லது என்று கண்டார். யோவான் 5:35, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறது? அதுக்கு மேல் வசனம் வாசிமா. நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்றேன். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்னவா, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இதை நான் சொல்லுகிறேன். யார் எரிஞ்சி ஒளி வீசுனா? யோவானை குறித்து அது வாசிமா மறுபடியும். அந்த அவன் எரிந்து பிரகாசிக்கிற 35, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற
விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். இவரு என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்க. அவர் வந்து பண்ணாரு, ஒரு இடத்துல வந்து அவர் சொல்றாரு, அந்த அந்த சிறு பெண்ணு டான்ஸ் ஆடி அதுக்கு அந்த ராஜாவுக்கு முன்பதாக சொல்றாரு, நீ செஞ்சது பிலிப்போட மனைவி அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ பண்ணது தவறு அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதை தான் அவர் சொல்கிறாரு. இதை சொன்ன அவருக்கு அவர் சொல்கிறாரு, அவன் எரிஞ்சி பிரகாசமாக இருக்கிறானா. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்கிற அந்த யோவானுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, அவன் எரிஞ்சி ஒளி வீசுகிறவனாக இருக்கிறானா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம யாரெல்லாம் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு என்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் எரிஞ்சி ஒளி வீசுவீர்கள், எரிஞ்சி பிரகாசமாக இருப்பீர்களாம். அப்போது இதில் என்னன்னா, ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் ஒளி வீசுகிறவர்களாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எந்த நற்கிரியைகள்? நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ போய் நீங்கள் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ இயேசு நல்லவர், நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுத்துருவார், ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்துருவார். உங்கள் மேலே ஒரு ஒளி வீசுகிற மாதிரி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, நீங்கள் போய் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சியம் மனுஷர்களுக்கு முன்பதாக அது எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போது அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்தா ஒரு மாதிரியாக இருப்பாங்க, இப்போ இவங்க கிறிஸ்துவங்களாக ஆகிட்டாக்குறாங்க, இவங்க முகத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொட்டு அந்த பொட்டு அது இதெல்லாம் வச்சு தலைநர் அப்போல்லாம் பார்க்கும்போது கூட அழகாக தெரியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து எப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து, இயேசுவை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களுடைய பிரகாசம் ஒழிக்க கடவுது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பேச பேச, ஆண்டவரை குறித்து பேச 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 தான் இன்றைக்கி இத்தனை பேர் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறாருனாக்கா, அவங்க பாருங்கள், அவங்க ஒருத்தர் சொல்லி தான் இவங்க வந்தாங்க, இன்னொருத்தர் சொல்லி தான் அவங்க வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லி தான் ஜாக்லின் வந்தது. ஜாக்லின் அப்புறம் அது அந்த வள்ளியூர்லேருந்து வரவங்க இவங்க தீபா போய் சொல்லி தான் அவங்க வந்தாங்க. அப்போ ஒருத்தர் போய் சொன்னாதான் இயேசுவை குறித்து தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் இயேசு கிறிஸ்துவை குறிச்சே பேசுவாங்க. ஹல்லேலூயா. இருளின் பிள்ளைகள் என்ன பேசுவாங்க? ஒரே வலிக்குது, ஒரே நோவுது, எதை கேட்டாலும் ஒன்றும் சரியாகலம்மா, சாப்பிட்டியா சாப்பிட்லம்மா, தூங்குனியா தூங்கலம்மா, கை கால் எப்படி இருக்குது, ஒரே வலியாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அந்த இருளின் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு ஒரே வழி என்ன? இயேசு கிறிஸ்து அதட்டினது போல், மிரட்டினது போல் அவங்களுக்கு ஒரு மிரட்டு போட்டால் தான் அது கிளியர் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக நம்மளுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். உனக்குள்ள வெளிச்சம் இருக்குதா? நம்ம யோசித்து பார்க்கணும், நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருக்கிறேன்னா வெளிச்சம் இல்லையா? ஒருவேளை அன்னைக்கு நான் வெளிச்சமாக இருந்திருப்பேன்,
இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வெளிச்சத்தை உள்ளே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு சரி ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள சில நல்ல குணங்கள் இருக்கும். ஆனால் அந்த நல்ல குணங்கள் வெளியே வராமல் வெறும் தீய குணங்களை செய்ய வைக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அந்த இருளான பிசாசு தான். ஆனால் அந்த நல்ல குணங்கள் வெளியே வர்றது எப்படி இருந்தாக்கா அதுதான் வெளிச்சம், அதுதான் வெளிச்சம். இப்போது நான் என்னை குறித்தே நான் சொல்கிறேன், சும்மா நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. இப்போது நான் சாதாரணமாகவே என்ன சொல்லுவாங்க, நல்ல குணம், மைதிலிக்கிட்ட போனால் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, அம்மா நல்லா கவனிப்பாங்க, இப்படி எனக்கு ஒரு குணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு சகோதரி வந்து சாப்பாடு ஏதோ கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடா இல்லையே, சாப்பாடு இன்றைக்கி ஒன்றுமே செய்யலையே, ஒரு உதாரணம் சொல்லி நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். அப்போது எனக்குள்ளே என்ன ஆகுது, அந்த நல்ல குணங்கள் அந்த வெளிச்சம் உள்ள மறைஞ்சி எனக்குள்ளே அந்த இருள் வந்து தலையை தூக்கி நிற்கிது. ஹல்லேலூயா, புரியுதா? இப்போ எல்லாருக்குமே அப்படி ஒரு குணங்கள் இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு குணங்களை வச்சிருக்கிறாரு. லாஸ்ட்டாக நம்ம சபையில் சாப்பாடு போடும்போது கூட நான் அதை தான் சொன்னேன், சிலருக்கெல்லாம் சொன்னேன், பிரதருக்கெல்லாம் சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சில நேரத்தில் இந்த சாப்பாடு போடும்போது சில டென்ஷன் அவங்கள என்ன பண்ணிட்டோம்னாக்கா, சிலரை மூஞ்சி காட்டுற மாதிரி, சரி போங்க அவ்வளோதான், இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இருக்கிற டென்ஷன் எடுத்துன்னு வந்து காட்டும்போது நான் சொல்லுவேன், உனக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருக்குது, அந்த குணம் வெளிப்படணும். அதுதான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு துன்பமாக இருந்தாலும், நிறைய வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டு தான் உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சில நேரத்தில் போட்டு 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 நம்ம அதை இருளாக ஆக்குறோம். ஹல்லேலூயா. சில வீட்டுங்களில் வந்து அம்மா இருக்கிறாங்க, சில வீட்டுங்களில் மாமியார், நாத்தனார், சில வயசானவங்க, தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்வார், இப்போ நீ இப்போது இதை வாங்கிட்டு வந்திருக்கிறல்ல, இதை கொண்டு போய் ஆயாவுக்கு கொடு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். டக்குன்னு ஒரு செகண்டில் இன்னொரு எண்ணம் வரும், வேணாம் அந்த ஆயாவுக்கு இப்போ கொடுக்காத, எடுத்து உள்ளவை. அது என்ன குணம், அதுதான் இருள். அப்போ நமக்குள்ளவே பாருங்கள், அதுதான் அந்த வறண்ட நிலங்கள் எப்படி இருக்குனாக்கா, அது எந்த நேரமும் தாகமாக அந்த வறண்ட நிலத்தில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது அடங்காது. அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள். அப்போ சில காரியங்கள் நம்ம ஒருத்தர் கையில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் இவங்க கையில் இப்போ மூஞ்ச காட்டினா இது தப்புன்னு. ஆனால் சில நேரத்தில் நம்மளே நினைப்போம், இவங்க அந்த அக்கா வந்தால் கொஞ்சம் நல்லா பேசி அனுப்பணும்னு நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணிவிடுவோம், அவங்க பேசுகிற பேச்சை வச்சு அவங்க மேலே சிலதெல்லாம் கோவப்படுற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த கோவம் ஏன் வருதுனாக்கா நமக்குள்ளே இருக்கிற அந்த இருள். அப்போ இந்த இருளை நம்ம ஒவ்வொரு நாளும் கட்டணும். எல்லா மனுஷனுக்குள்ளவும் வெளிச்சம் இருக்குது, எல்லா மனுஷனுக்குள்ளவும் இருள் இருக்குது. ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தோன்னா நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல காரியங்களை செய்வோம். சில நேரத்தில் நம்மளால் முடியலன்னா கூட சில டென்ஷன் வேலை அப்படி இருக்கும்போது கையில் பணம் காசு இல்லைன்னா கூட, அப்போ ஒரு சிலர் பாருங்கள் கை நிறைய காசு இருக்கும்போது ஜாலியாக சந்தோஷமாக நல்லா பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ வந்து ஒரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்க. கையில் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு ஆன உடனே என்ன ஆகும்னாக்கா அப்படியே மூஞ்ச காட்டுறது, திட்டுறது, கோவப்படுறது, எல்லாம் உன்னால தான், நீ தான் சரியில்லைன்னு. அப்போ அதுதான் பாருங்கள் இருள். அப்போ அந்த இருள் எங்கே, இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளவே ரெண்டுமே இருக்குது, வெளிச்சமும் இருக்குது, இருளும் இருக்குது. அப்போது இந்த இருள், நான் மார்ட்டின் கூட சொல்லுவேன், மார்ட்டின் நீ ரொம்ப நல்ல குணம், சில நேரத்தில் நீ வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுற. லாஸ்ட் டைம் சொன்னேன், அப்படியாம்மா? அப்போ சொல்லும்போது கேட்டு அப்படியாம்மான்னு போயிட்டு ஃபோன் பண்ணி என் கையில், சாரிம்மா நான் இனிமேல் அப்படி கோவப்பட மாட்டேன், அப்படி பேச மாட்டேன். பட் நான் சொல்கிறேன், எல்லாருக்குள்ளமும் நல்ல குணங்கள் இருக்குது. அந்த நல்ல குணங்களை நீங்கள் இன்னும் செயல்பாட்டில் கத்தி தீட்ட தான் அது ஷார்ப்பாகும். என்ன சொல்லுவாங்க, கொட்டை தான் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீட்ட கத்தி ஷார்ப்பாகும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய குணங்களை சில நேரத்தில் நம்ம அப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக ஆக்கணும்.
சும்மாவே எல்லாத்துக்கும் மூஞ்ச காட்டுறது திட்டுறதுனாக்கா இது எல்லாமே இருள் தான். கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்கும் பாருங்க. மனைவி அன்பு கணவர் மேலே வைப்பார், கணவர் மனைவி மேலே, அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்க மேலே அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இருளாகப்பட்டது என்ன பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் இவங்களுடைய நல்ல குணத்தெல்லாம் உள்ளே வச்சு மூடிட்டு அந்த கெட்ட குணத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்து காட்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியான இருள் நம்ம கையில் இருக்குதா பார்த்து அந்த இருளை இன்னைக்கு எல்லாத்தையும் அகட்டி போடணும். அப்போ தான் நம்ம கர்த்தரின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சிஸ்டர்கையில் நிறைய நல்ல குணம் இருக்குது, சில நேரத்தில் கெட்ட குணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. அந்த நல்ல குணத்தை இன்னும் நல்ல குணமாக நீங்கள் மாற்றுங்க. கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களுடைய நற்கிரியைகள் பிரகாசம் அடையணுமா, பிரகாசம் அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறணுமா. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி நல்ல காரியங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை தினந்தோறும், சில நேரத்தில் நான் கூட சில காரியங்களை செய்யும்போது ஒரு 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 வாட்டி ஏதோ செஞ்சுட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். அப்புறம் நினச்சேன், சரி இதை அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு. இது எதுக்கு இப்போ அப்புறம் எடுத்து வைக்கணும், இதை இப்போவே எடுத்து இப்போவே கொடுத்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ எடுத்து வைக்கணும்னு நினச்சி மறுநாளுக்கு அது யூஸ் ஆகும்னு கொண்டு போய் வைக்கிறது யாருனாக்கா அந்த இருள். அதை அப்போவே எடுத்து கொடுத்துடுன்னு சொல்கிறது தான் நல்ல குணங்கள். அப்போது நீங்கள் நல்ல குணத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள வெளிச்சம் பிரகாசமாகும். ஹல்லேலூயா. அப்போது எபேசியர் வேண்டாம், 2 பேதுரு 1:19 வெளிச்சத்தின் பிள்ளைகளை குறித்து இந்த வசனங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி உங்களுடைய இருதயத்தில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கவனிச்சிருக்கணும். ஏதோ அம்மா பேசுறாங்க, அப்பா பேசுறாங்க, சின்ன பாஸ்டர் வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் உங்களை என்ன சொல்லுதுன்றத நீங்க கவனிச்சு இருக்கணும். அப்போ நீங்க பிரகாசம் அடைந்து இருக்கணும்னா வசனத்தை கவனிக்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் கவனிச்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வசனத்தை நல்லா கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துடும். வெளிப்படுத்துதல் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்டவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறாராம். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருப்போம்? இப்போ நான் என் பையன் எப்படி இருக்கிறான்னா என்ன மாதிரி இருப்பான், என் பொண்ணு எப்படி இருக்கோன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கள், அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருப்போன்றது பாருங்கள். அதை மறுபடியும் வாசிமா. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். பாருங்க, உங்களுக்கு போதிக்கிறவங்க எல்லாம் யாரா? தூதர்கள். இதுக்கு முன்னாடி ஐயா போதிச்சாரு ஆண்டவர். அது ஒரு ஆண்டவர் அனுப்பின அந்த வார்த்தையை கொண்டு பேசினது யாரு? ஆண்டவர் அனுப்பின தூதர்கள். இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். போன வாரம் தம்பி மெசேஜ் எடுத்தார் பாருங்க. அந்த மெசேஜை கிட்டத்தட்ட நான் 5 வாட்டி போட்டு கேட்டேன். யாரெல்லாம் மறுபடியும் அந்த மெசேஜை போட்டு கேட்டது? போன வாரம் தம்பி பாஸ்டர் லிவிங்ஸ்டன் கொடுத்த மெசேஜ் எங்கே கேட்குறது, இங்கேயே எங்களுக்கு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எவ்வளோ முறுமுறுப்புகளை குறித்து அவர் மோசே கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்க
ஆண்டவர் நேசித்த ஜனங்க, மோசே அவ்வளோ வழி நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்க முறுமுறுத்து 10 இடத்துல முறுமுறுத்ததுனால அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தள்ளி போச்சு. போன வாரம் யாரெல்லாம் முறுமுறுத்திங்கன்னு தெரியல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு வந்து சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியும் அது சொந்தமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி இந்த செய்தியை கொடுக்கணுன்னாக்கா உங்களுக்கு கேட்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? நேற்று முழுக்க உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி வசனங்களை எடுத்து நம்மளுடைய சபையோட பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு எப்படி வசனம் கொடுக்கணும், அவங்க எப்படி அவங்கள ஆசீர்வதிக்கப்படணும், அவங்கள எப்படி ஊழியம் செய்ய வைக்கணும், அவங்க எப்படி ஒளி வீசணும், அவங்க எப்படி பிரகாசமாக இருக்கணும், அவங்க எப்படி நல்ல குணங்களாக இருக்கணும்னு நேற்று முழுக்க நான் ஜெபித்து எடுத்துன்னு வந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்கு நான் அனுப்பும் தூதன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் வருதுன்னா சாதாரணமாக வருது நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் அங்கேருந்து பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ கஷ்டமாகவும் இருக்கலாம், கோபமாகவும் இருக்கலாம், டைம் அதிகமாகுதுன்னு நினச்சும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் வார்த்தைகளை கொண்டு வந்து இங்கே கொடுக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு தூதன் கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருடைய தூதர்களாக இருந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் டைம் கொஞ்சம் கூட குறைய ஆகும்போது நீங்கள் அதை குறித்து முறமுறுப்பக்கூடாது, அதை பிரித்து கோவப்படக்கூடாது. சில நேரத்தில் சாப்பாடு பாருங்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட இப்போ 2 வாரமாக சாப்பாடெல்லாம் போட்டோம் பாருங்கள். ஒரு சிலர் சந்தோஷமாக கூட இருந்து எல்லாம் செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. ஒரு சிலர் சாப்பிடாமல் போயிட்டாங்க. ஒரு சிலர் எவ்வளோ முறுமுறுப்பு தெரியுமா? அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஐயா கறி வாங்கிறதுக்கு இங்கேருந்து போனார், பெரியபாளையம் போனார். விடிய காலையில் போய் கார் எடுத்துகிட்டு போய் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அதில் போய் மட்டனை வாங்கிட்டு வந்தார், சிக்கனை வாங்கிட்டு வந்தார். அதை செய்ய ஆள் ரெடி பண்ணி நாங்கள் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கடுமையாச்சு. மிக்ஸி வேறு ஓடாது. அப்பப்போ அங்கே போய் 3வது வீட்டில் 4வது வீட்டிலலாம் மிக்ஸியை வாங்கிட்டு வந்து அரைச்சி கிரைச்சி இவ்வளோ செஞ்சு இவ்வளோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ. நாங்கள் வந்து ஆண்டவருக்காக நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணங்கள் அந்த நேரத்தில் எப்படி ஆயிடுதுனாக்கா இருள் ஆயிடுது. சிலருடைய குணங்கள் அந்த இருள் தான் என்ன ஆகுதுனாக்கா, எங்களுக்கும் தெரியும் சில நேரத்தில் இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க எப்படி கோவப்படுறாங்க, சிலதெல்லாம் தெரிஞ்சாலும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் இருப்போம். கர்த்தர் தாவீது சொல்கிறாரு, அவன் இன்னைக்கு என்னை பேசணும்னு இருக்குது, பேசி போட்டோம் விடு அப்படின்வாரு தாவீது ஒரு இடத்துல. அந்த மாதிரி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். சில நேரத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒரு சிலர் ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. லாஸ்ட் டைமு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஐயா சொன்னார், யாரும் ஏந்திரிச்சு போகாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் இங்கே கொடுப்போம்னு சொல்லிட்டார் ஐயா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜூஸ் கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஜூஸ் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு தண்ணி கிளாஸு, தண்ணி பாட்டில் அப்படின்னு விட்டேன். அதுக்கு ஒரு அம்மா சொல்தான், இன்னும் இந்த ஐயா தண்ணி பாட்டில் தரேன்னு ஏமாற்றிட்டாரு, கடைசி வரைக்கும் தண்ணி பாட்டில் தரல. பாருங்கள் எப்படி, பாருங்களேன், ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க எவ்வளோ அழகாக ஈஸியாக பேசுகிறாங்க பாருங்கள். இதுதான் முறுமுறுப்பு. போன வாரம் தம்பி எடுத்தான் பாருங்கள். சில இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு அந்த ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு விசேஷம் மாதிரி வருவாங்க, கல்யாணம் வீட்டுக்கு வர மாதிரி வருவாங்க. அவங்க தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பேசிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாரு, போதிக்கிறவங்களை எந்த இடத்துல வச்சுருக்கிறாருன்றது இந்த வெளிப்படுத்தல் 22:16 ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். வாசிமா. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் செய்யற அத்தனை பேருமேங்க தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நீங்க தாங்க. ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் நீங்க தான். யாரெல்லாம் கேர்சல் நடத்துறீங்களோ,
யாரெல்லாம் இயேசுப்பா பற்றி போய் சொல்கிறீங்களோ, இந்த சபைக்கு போனால் அற்புதம். இங்கே எவ்வளோ தினந்தோறும் ஒரு எப்படியும் வாரம் 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 ஒரு 2 ஃபேமிலியாவது இங்கே இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஒரு சிலருக்கு இங்கே என்ன சபையில் நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு குடும்பமும் இதில் ஒரு சிலர் வந்துடுறீங்க, ஒரு சிலர் இங்கே வர்றதே இல்லை. இன்றைக்கி அந்த ஃபேமிலியே காணும். லாஸ்ட்டாக நேற்று எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடித்து 6 மணி ஆயிடுச்சு சாயங்காலம். எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் மெசேஜ் எடுக்கலான்னு போனாக்கா லாஸ்ட்டாக அவங்க வந்தாங்க. ஒரு சிஸ்டரு, கற்பகம் சிஸ்டர், அவங்க பொண்ணு பேரன் பேத்தி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தாக்கா லாஸ்ட் டைம் அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோ பிசாசு கிரியை. எவ்வளோ இங்கே சபையில் எவ்வளோ அற்புதம் நடக்குது, எவ்வளோ ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்து ஆண்டவர் எவ்வளோ வெளிச்சத்தின் காரியங்களை இந்த சபையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது அநேக பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் என்னென்னா அழகாக ஈஸியாக வந்து ஐயாவையும் அம்மாவையும் இங்கே இருக்கிற சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. ஊழியம் பண்ணுறவங்கள அதில் ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஊழியம் பண்ணுறவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அவங்க சொல்ல ஆக அவருடைய தூதனா யார் போகிறாங்களோ ஒன்றும் இல்லை. யாரோ அந்த அம்மா பாருங்கள், அந்த சர்ஸுன்ற அம்மா இங்கே சபைக்கே வர்றது இல்லை. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பேய் ஓட்டி அவ்வளோ இது பண்ணி வேறு எங்கே போகிறாங்களா என்னன்னு தெரில, அதை பற்றி தெரியாது. ஆனால் அவங்க அம்மா சொல்லி அவங்க சொல்லி இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறவர். அவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்குற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர் அதிகமான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எச்சரிப்பு இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு அழகாக இருள் வந்துடும், கரெக்டாக உள்ளே வந்துடும். இன்றைக்கி நீங்கள் ஊழியம் பண்ணவங்களா இருப்பீங்க, கொஞ்ச நாளில் நீங்கள் ஊழியம் பண்ணாதவர்களாக மாற்றுவீங்க. நீங்களே மாற்றிப்பீங்க. ஏன்னு கேளுங்க, உங்களுக்குள்ள அந்த இருள் தன்னாலே உள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எச்சரிப்பு அவசியம் தேவை. சரி, இவ்வளோ நேரம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்த்தோம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். சரி, அடுத்து பார்ப்போம். யாத்ராகமம் யாத்ராகமம் 10:21-22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவா, எகிப்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரா? மோசையை கொண்டு உன் கையை நீட்டுப்பா. இவங்கெல்லாம் தடவி திரியட்டும். இருள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததுன்னு வைங்களேன், தடவி திரிய வேண்டியது தான். யாரெல்லாம் தடவி திரிஞ்சிருக்கிறா? சில நேரத்தில் சாவி காணோன்னா தேடுவோம், அதுதான் தடவி திரிவோம். இங்கே வச்சோமா, அங்கே வச்சோமா, அங்கே வச்சோமா, இங்கே வச்சோமா, இங்கே காணோம், அங்கே காணோம், அங்கே காணோம். அப்புறம் பார்த்தாக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். தடவி திரிகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கரங்களை விரி. இந்த எகிப்து ஜனங்க இருளில் தடவி திரிவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறீங்க. என்னைக்கு இருள் உள்ளே வருதோ அன்னைக்கு நீங்கள் எல்லாமே தடவி திரிய வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இருள் உள்ளே வராத இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வாலிப பிள்ளைங்க கூட கர்த்தருக்கு உண்மையாக, கடவுளுக்கு உண்மையாக, வேத வசனத்துக்கு உண்மையாக இருக்கணும். இல்லைனாக்கா வாழ்க்கையில் நீங்கள் எந்த நேரமும் தடவி தெரிகிற ஒரு வாழ்க்கை தான் வரும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், குடும்பத்துக்கு கீழ்ப்படியாமல், சபைக்கு கீழ்ப்படியாமல், உங்களுக்கு கொடுத்த தேவ ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இருள் எப்படியாப்பட்ட இருளுன்னா தடவி திரிகிற இருள். ஹல்லேலூயா.
தடவி 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 தெரிய வேண்டியதுதான், கரை போய் சேரவே முடியாது. அதான் ஒரு ராஜா என்ன பண்ணாராம், எல்லாத்துலேயும் வெற்றியாம், அவருக்கு பயங்கரமான வெற்றியாம். எந்த காரியம் செஞ்சாலும் அவருக்கு அதில் வெற்றி கிடச்சிடுமா. அப்போ அவர் அப்படி ஒரு எல்லாத்துலேயும் ஒரு வெற்றினா அவனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் பாருங்களேன். பயங்கரம் நட, ஒரு பேயை ஓட்டிட்டாலுமே ஒரு சிலருக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயங்கரமாக அவனுக்கு ஒரு வெற்றி நடையாம். எதை பார்த்தாலும் அவர் அவ்வளோ இதுவும் அப்படி கம்பீரமாக நடப்பாராம். இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சான், அவருக்கு முன்பதாக ஒரு ஞானி நடந்து போயிட்டு இருந்தாராம். மெதுவாக வயசானவராம். அவர் கொஞ்சம் பொறுமையாக நடந்து ஆடி ஆடி நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தாராம். இந்த ராஜா விறுவிறுன்னு பின்னாடி வந்தவர் என்ன சொன்னாராம், என்ன எருமை மாதிரி நடந்து போறிய, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். இதெல்லாம் வழக்கமாக நடக்கும் இல்லையா, நம்ம வீட்டிலலாம் கூட நடக்கும்ல. எருமை மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறிய, எருமை மாதிரி பொறுமையாக வேலை பார்க்குறிய, அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. இனிமேல் அப்படிலாம் பேசக்கூடாது, சரிங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. குழந்தைங்களே ஆகட்டும், பிள்ளைங்களே ஆகட்டும், யாராகட்டும். அந்த மாதிரி இந்த ராஜா என்ன பண்ணாராம், எருமை மாதிரி நடக்கிற, தள்ளிப்போ அப்படின்னாராம். அப்போது அந்த ஞானி என்ன பண்ணாராம், மெதுவாக அப்படி வந்து ராஜாவை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டு ராஜாவை சொன்னாராம், ராஜாவே உங்களை பார்த்தா நான் வணங்குகிற தெய்வம் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாராம். இந்த ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சான். என்னடா இப்படி மூஞ்ச காட்டி திட்டிட்டு அவரை தள்ளி போக சொன்னாக்கா, எருமைன்னு சொன்னாக்கா எல்லாருமே கோச்சிப்போம் இல்லையா? கோச்சிப்பீமா, கோச்சிக்க மாட்டோமா? ஒரு நாள் ஐயா சொன்னார், இன்னும் கம்பி கட்டுற வேலைலாம் பார்க்குறியா அப்படின்னு. இன்னும் அது கம்பி கட்டுற வேலை என்ன அதுங்க? இல்லை இல்லை, யார்கிட்டயும் பேசின்னு இருந்தார். அதுவே எனக்கு ஒரு கோபம் ஆயிடுச்சு. இன்னும் கம்பி, அப்புறம் பார்த்தா அது ஒரு காமெடியா, கம்பி அது ஒரு காமெடியா, அது எனக்கு தெரியாது. அது ஏதோ ஃபோனில் பேசின்னு இருந்தார். ஏதோ இன்னும் கம்பி கட்டுற வேலைலாம், என்னது இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள், கம்பி கட்டுற வேலை, சே அது இல்லடியோ அது ஒரு காமெடி அப்படின்னாரு. பாருங்கள், அந்த காமெடி பேசும்போது சில நேரத்தில் டென்ஷன் ஆகுது. அப்போ எருமைன்னு சொல்லும்போது அந்த ஞானிக்கு என்ன ஆயிருக்கணும், செம கோவம் வந்திருக்கணும்ல. ஆனால் அவர் சொன்னாராம், திரும்பி வந்து கையெடுத்து கும்பிட்டு, ராஜாவே உங்களை பார்த்தா எனக்கு என் தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ராஜா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாராம். என்னடா இப்படி சொல்லியும் இவர் இப்படி சொல்கிறாரு, எப்படி நான் இவ்வளோ கோபமாக பேசியும் நீங்கள் இவ்வளோ அமைதியாக சொல்கிறீங்களே. அப்போ அந்த அவர் ஞானி சொன்னாராம், ராஜாவே என் மனம் ஃபுல்லாக கடவுள் நிரம்பி இருக்கிறாரு, நான் யாரை பார்த்தாலும் எனக்கு என் தெய்வத்தை போல தெரிகிறீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னா. அப்போ ராஜா நினச்சாராம், சே அவர் ஒரு ஞானியோட மனசில் யாரை பார்த்தாலும் கடவுள் மாதிரி இருக்குது, அப்போ நம்ம மனசில் யாரை பார்த்தாலும் எருமை மாதிரி தெரியுது போலகுது, அதனால தான் நம்ம எருமைன்னு சொல்லிட்டோம். சே இனிமேல் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னாராம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் நல்ல இருள் பாருங்கள், இந்த இருள் தடவி தெரிகிற இருளாம். வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட தடவி திரிகிற இருள் இருந்ததுன்னா சும்மாவே ஒரு சிலர் கோச்சிப்பாங்க, கைப்பட்டா கோச்சிப்பாங்க, கால் பட்டா கோச்சிப்பாங்க. சிலருக்கு வந்து நம்ம புத்திமதி சொல்கிறோம் பாருங்க. நான் என்ன சொல்ல, இப்போ ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒரே வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த டீம் எல்லாம் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காங்க. இப்போ இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, சரி நீ இதெல்லாம் பண்ணாதம்மா, நீ இதை பண்ணுப்போ அப்படி சொல்லி ஏசப்பா பற்றி அப்படி சொல். உனக்கு நல்லா தெரியுமா, என் உடம்பு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து இருள். ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா, சரிம்மா நான் அதை பார்க்குறேன், சோத்திரம் போடுமா, சரி சோத்திரம் போடுறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சுகத்தை தருவார், அப்படி நம்ம பேச பழகணும். இல்லைனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான். எங்கெல்லாம் நீங்கள் அவிவிசுவாச பேச்சு பேசுகிறீங்களோ, இல்லை இருக்குது, சுமாராக இருக்குது, வரல, வரும், இனிமேல் வராது, இனிமேல் பேசாது, இனிமேல் திருந்தாது, இனிமேல் சொல் பேச்சு கேட்காது, இதெல்லாமே இருளின் காரியங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 105:27-28 வாசிமா. டைம் ஆயிடுச்சு. இவைகள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும், அவர்களுடைய அடையாளங்களையும். என்ன அடையாளமா? இருளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, எருமை மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காரியம் நம்மளை கடந்து போகணும். அந்த அடையாளம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி இருளை அகற்றி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு எதிர்பார் இல்லையா? அவரால முடியுங்க. கர்த்தரால முடியும். அவர் வெளிச்சத்தை நல்லதென்று அவர் செய்யவும் முடியும். இருளில் தடவி தெரிய வைக்கவும் அவரால் முடியும். கர்த்தரால் எல்லாமே முடியும். நீங்கள் ஆண்டவரை முழுசாக நம்பி வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார், பிரகாசத்தில் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16:10 நீங்கள் வசனம் நோட் பண்ணிக்கோங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவங்களுடைய ராஜ்யம் இருளடைந்ததான். அடுத்து ஏசாயா 13:10. ஏசாயா 13:10. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாம இருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இருள் பாருங்க, இருள் அப்போ சந்திரன் கூட ஒளி கொடுக்காதான். எசேக்கியேல் 32:7-8. உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன். சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். ஆமென். இப்படி ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவங்களுக்கு தேவையா? சூரியனை மேகம் மூடிடுமா, நட்சத்திரம் ஒளி கொடுக்காம போயிடுமா? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், வெறும் இருள் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இன்றைக்கி கூட எவ்வளோ பேர் வாழ்க்கையில் இருள் அடைஞ்சவங்க சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்தவங்க நான் இருளில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கி வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது வசனம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வேத வசனம் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் லூக்கால சொல்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ தடவி தெரிகிற இருள். அப்போ இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சதுன்னா நீங்கள் அழகாக கண்டித்து சொல்லலாம், என்னம்மா இன்னும் தடவி திரிகிற நேரம் வந்துடுச்சு, அவனுக்கு ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோங்க. பிள்ளையாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், சில நேரத்தில் சில குடும்பங்களில் அப்படியாப்பட்ட சில பிரச்சனைகள் வருது. மனைவிக்கு கணவர் கீழ்ப்படியாமல், கணவர் மனைவிக்கு எதிர்த்து நின்றுக்கிட்டு குடும்பத்தில் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா தான் குடும்பத்தை ஒழுங்காக நேசிக்காதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா காரு இருளை போல் இருக்குமா. ஹல்லேலூயா. இருளை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி தான் சொந்த மனைவி சொந்த பிள்ளைகளை நேசிக்காமல் நீ வெளியே இருக்கிற பிள்ளைகளையும் வெளியே இருக்கிற மற்ற சகோதரிகளையும் நீ நேசித்தினா அது நிச்சயமாக காரு இருளாய் மாறி போயிடும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு எச்சரிக்கையை குறித்து ஒரு 5-6 வசனம் கடகடன்னு பார்ப்போம். யாத்ராகமும் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து, அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் தூங்கி கொண்டு இருந்து. அவருடைய சமூகத்தில் நீ என்ன அங்கே முறுமுறுத்தாலும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன அங்கே பேசினாலும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆமாம். இங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? இல்லை உங்களை குறித்து எல்லா டீட்டெயிலும் கடவுளுக்கு தெரியும். என்னை குறித்து எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டால் பயம் இருக்கணும். சும்மா இங்கே செல்லை வச்சு பார்த்துக்கின்னு செல்லை வச்சு இது பண்ணிக்கின்னு குழந்தைங்க கையில் சிலர் செல்லை கொண்டு ஏன் அப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகம் வேண்டாமா? பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகம் வேண்டாம். 1.5 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசு
எப்படியும் அது கத்தாமல் அழுவாமல் இருந்தால் போதுன்ற மாதிரி அது கையில் செல்ல குத்துடுறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அது இன்னைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது நாளைக்கு கல்லறைக்கு போகிற ஆயாவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. எச்சரிப்பு இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன், உங்கள் ஆத்மா எங்கே போகுமா? அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு பாதாளம் வேண்டாம், பாதாளம் வேண்டாம், என்னை பண்ணி கூட்டத்தில் அனுப்பிடுங்கன்னு இயேசு கிறிஸ்து கையில் கேட்குது அந்த பிசாசு. அப்போ இங்கே எச்சரிக்கை இல்லாமல் போனீங்கன்னா நம்ம நிச்சயமாக எங்கே போய் சேருவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம், எச்சரிப்பு வேணும். அப்போ பாருங்கள், கடவுள் நமக்காக அவர் குழந்தையாக பிறந்து 33 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் வளர்ந்து 33 வயசில் அநேக ஊழியங்களை செய்து அதுக்கப்புறம் அவர் சிலுவைகளை பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து அவர் சிலுவையை கொண்டு போய் கொல்கத்தா மலையில் போய் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வந்தவங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் என்றைக்கோ மண்ணோட மண்ணாய் போயிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிப்பாக இருக்கணுமா? எச்சரிப்பாக இருக்கணுமா? ரொம்ப கவனமாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. இங்கே வந்து தேவையில்லாத பேச்சு பேசுறது, நீங்கள் சபை முடிஞ்சால் கூட இது ஆண்டவருடைய சமூகம் தான். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆண்டவருடைய சமூகம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், நல்ல பேய் பிடிச்சவங்களை எடுத்துன்னு வந்து நாங்கள் இங்கே போட்டு 2 நாள் 1 நாள் ஃபுல்லாக மேலே இருமானா அதுவே ஆடி ஆடி உழுந்துன்னு கிடக்கும். ஏன்னு கேளுங்க, இது ஆண்டவருடைய சமூகம். அதனால் சபை முடிஞ்ச உடனே இது ஆண்டவருடைய சமூகம் இல்லைன்னு ஆகிடாது. அது முடிஞ்சாலும் இது ஆண்டவருடைய சமூகம்தான். சாப்பாடு சாப்பிட்டாலும் இது ஆண்டவருடைய சமூகம் தான். இங்கே ஊழியம் பண்ணாலும், இங்கே ஜெபித்தாலும் ஆண்டவருடைய சமூகம் தான். இங்கே பேய் ஓடினாலும் ஆண்டவருடைய சமூகம் தான். இந்த இடத்துல நின்று தண்ணி குடித்தாலும் இது ஆண்டவருடைய சமூகம் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. எச்சரிப்பு ரொம்ப அவசியம் சபையில். எச்சரிப்பு இல்லைன்னு வைங்க, சபையே பரலோகத்துக்கு போகாது. சபையில் எச்சரிப்பு ரொம்ப அவசியம். ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப ஆண் பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு அவசியம் தேவை. ஈஸியாக பேசிட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசிட்டு, இவங்க எனக்கு லெக் பீஸ் போடல, இவங்க மூஞ்சை பார்த்து போடுறாங்க, இவங்க ஆளை பார்த்து தண்ணி கொடுக்குறாங்க, இவங்க ஆளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஆளை பார்த்து பேசுகிறாங்க. கிடையாது. இது தேவனுடைய சமூகம். இந்த சமூகத்துக்குள்ளே வரவங்க அத்தனை பேரும் எச்சரிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சமூகத்தில் எச்சரிப்பாக இருக்கணும். 2வது 25:40 மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே, மலையில் உனக்கு காமிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இருக்கணுமா? ஹல்லேலூயா. மலைன்றத சபைங்க. இந்த சபையில் உங்களுக்கு என்னெல்லாம் காமிக்கிறாரோ, ஊழியக்காரமா ஊழியம் செய்கிறவங்க என்னெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறார்களோ அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை குறித்து நீங்கள் பாருங்கள், ஒரு டைம் 8 மணிக்கு வாங்கன்னா 8 மணிக்கு இன்றைக்கி வர முடியலையா, அடுத்த வாரம் வர ட்ரை பண்ணணும். ஏம்மா சபைக்கு வரும்போது நீ இப்படியெல்லாம் பூவை தலைக்கு கீழே முடிக்கு கீழே வச்சுன்னு வராதம்மான்னு சொன்னால் கேட்கணும். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. சபைக்கு வந்தால் இப்படி தான்மா புடவை கட்டணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸை போடணும், இப்படி தான் வரணும்னாக்கா அது ஒரு எச்சரிப்பு. மலையில் உனக்கு காமிக்கப்பட்ட காரியங்களை நீ செய்ய எச்சரிக்கையாக இருக்கணும். அம்மா வீட்டுக்கு போனால் சோத்திர பலி போடுங்கம்மா, கிடையாது. நானும் தான் வாரம் வாரம் சபைக்கு வர ஒரே பிரச்சனை. அப்போ காமிக்கப்பட்ட மலையில் காமிக்கப்பட்ட காரியங்களை செய்ய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களா? எச்சரிப்பு ரொம்ப அவசியம். பாஸ்டர் சொல்லி விட்றாரு, போம்மா போய் 3 நாள் வீட்டில் நல்லா தண்ணியை தெளித்து ஜெபம் பண்ணு, காலையில் ஏஞ்சி 1000 சோத்திர பலியை போடு. சிலருக்கெல்லாம் சொல்கிறாரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் நீ விடாமல் சோத்திரம் பண்ணு, 1000 சோத்திரம் ஆகிடும், டெய்லி போடுமா. அது சொல்கிறது சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரியை நீங்கள் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ தான் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பதாக பிரகாசமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் காட்டுறாங்களோ சரி, இவ்வளோ நாள் காட்டினதெல்லாம் விட்டுருங்க.
இனிமேல் உங்களுக்கு ஊழியக்காரங்க, வீட்டில் ப்ரேயர் நடத்துகிறவங்க, கேர்சல் நடத்துகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க உங்களுக்கு என்ன சொல்லி என்ன காட்டுறாங்களோ, அக்கா இதை செய்யுங்க, அண்ணா இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, பாக்கு போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, இதெல்லாம் சபையில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேளுங்க. நல்லா வாய்க்கு வந்த மாதிரி கோவப்படுறது, வாய்க்கு வந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறது, டக்கு டக்குன்னு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்கள, உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்கள சொல்கிறேன், சொந்த பந்தங்களை, அக்கா தங்கச்சிங்கள, அண்ணன் தம்பிங்களை. ஆனால் இங்கே சபையில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எச்சரிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே மலையில் காட்டுகிறபடி அதை நீங்கள் செய்ய எச்சரிக்கையாக இருக்கணும். சபையில் என்ன பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் மனைவியை நேசிக்கக்கூடாது, குடும்பத்தில் நீ சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும். இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை என்ன, தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சபையில் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டுகிறோம், சொல்கிறோம், உங்களுக்கு சொல்கிறோம், இதை போய் செய்யுங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, காலையில் இப்படி ஜெபம் பண்ணுங்க, காலையில் இப்படி பண்ணுங்க, இந்த காசு வந்தால் இது ஆண்டவருக்குன்னு எடுத்து வைங்க, இது ஊழியத்துக்குன்னு கொடுங்க, இது சந்தா கட்டுங்க, இது இது ஏழைங்களுக்கு நிதி உதவி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சபையில் காட்டுற மாடல், சபையில் உங்களுக்கு மாதிரி. இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணிய கர்த்தரை மறவாதபடிக்கு. நிறைய பேர் மறந்துடுறாங்க, நிறைய பேர் மறந்துடுறாங்க. யாரை மறந்துடுறாங்க? கர்த்தரையை கூட மறந்துடுறாங்க, ஊழியத்தை மறந்துடுறாங்க, ஜெபிக்க மறந்துடுறாங்க, கூடுதலை மறந்துடுறாங்க, சபையில் என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை மறந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நீ எப்படி இருந்த, எகிப்தில் எப்படி இருந்த நீ, இன்னைக்கு அதெல்லாம் நினச்சி தான் இந்த வேகாத வெயிலில் கூட உக்காந்து நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் எகிப்தில் இருந்தோம், நான், என் கணவர், என் 4 பிள்ளைங்க, எங்கள் குடும்பம், நாங்கள் எல்லாமே எகிப்தில் இருந்தோம். எகிப்தில் இருந்ததுனால தான் இன்னைக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனை மறவாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்கணுமா. நிறைய பேர் மறந்து போயிடுறோம். ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பிள்ளை எப்படி இருந்தது, நான் எவ்வளோ அந்த பிள்ளைய மல்லு கட்டி பாஸ்டிங் போட்டு சபைக்கு கொண்டு போன மைதிலி, கொண்டு போய் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆகுது, இன்றைக்கி நல்லா அவங்க பசங்கள்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, இன்றைக்கி அந்த பொண்ணு என்னை திரும்பி கூட 10 ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்குது, சபைக்கு வர மாட்டேங்குது, பார்த்தாக்கா கடைசி பெஞ்சில் வந்து உக்காடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அப்படியே ஏஞ்சி அப்படியே போயிடுறாங்க. நீ எங்கேருந்து வந்தன்றதை மறக்கவே கூடாது. இங்கேயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, உட்கார வச்சு ஓட்டுன்னு ஓட்டி இருக்கிறோம், வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு வந்து அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே ஏஞ்சி போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்தில் இருந்தத மறக்க கூடாதான். ஹல்லேலூயா. நீ மறந்தா உங்களுக்கு இருள் வரும். நீ எப்போ மறக்கிறியோ அன்னைக்கு நீ தடவி திரிவ. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீ குடி பழக்கத்துலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரா, நன்றி சொல்லணும். உனக்கு வியாதியிலேருந்து கொண்டு வந்தாரா, நன்றி சொல்லணும். நீ வறுமையிலேருந்து கொண்டு வந்தாரா, நன்றி சொல்லணும். ஆண்டவர் எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, அன்னைக்கு வாகன வசதி கிடையாது, இன்னைக்கு வாகன வசதி, வீடு வாசல், இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கட்லு, மெத்த, ஏசி, இதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லாமல் போனோம்னா நிச்சயமாக காரு இருள் நம்மளை மூடும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததை மறக்கவே கூடாதான். அப்போ எகிப்தில் இருக்கும்போது என்னெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, என் கணவர் குடி பழக்கத்தை விட்டுட்டா, நான் அப்படியே வந்துடுறேன் ஊழியத்துக்கு, நான் 3 நேரம் நான் வந்து டாக்ஸ் கொடுக்குறேன், 5 நேரம் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு நாளெல்லாம் கேர்சல் நடத்துவேன், நான் சபையிலேயே இருப்பேன், நான் ஆண்டவருடைய ஊழியம்தான் செய்வேன், இப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் கூட மயங்கி கர்த்தர் பல அற்புதங்களை நம்மளுக்கு செஞ்சு கொண்டே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் சில நேரத்தில் அப்படியே பின்வாங்கிடுறோம்.
ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களோட கூட பேசினார்னா இது என்னுடைய வார்த்தை கிடையாது, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தூதனை கொண்டு பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இது எச்சரிப்பின் வார்த்தை, இது எச்சரிப்பின் வார்த்தை. ஒரு அக்கா சொல்கிறாங்களாம், இங்கே இல்லை வேற இடத்துல, வெயில் வந்துட்டா மட்டும் என்னை ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடாதம்மா. அந்த அக்கா எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாங்க தெரியுமா? கை கால் நடக்க முடியாமல் இருந்தவங்க. அன்னைக்கு ஜெபிக்கும் போது அன்னைக்கு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம், ஆண்டவரே நான் ஏஞ்சி நல்லா நடந்தேன்னா நான் முழு நேரம் ஊழியத்தை செய்வேன், முழு நேரம் ஊழியத்தை செய்வேன். அம்மா இன்னைக்கு சபையில் ஒரு ப்ரேயர் இருக்குமா, வாங்கம்மாண்ணா. ஐயோ வெயில் என்னால் வர முடியாது சிஸ்டர். பாருங்க, எகிப்தில் இருந்ததை எவ்வளோ செகண்டில் மறந்துடுறாங்க பாருங்க வெயில் வந்தாக்கா. எகிப்தில் இருந்ததை மறக்கவே கூடாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்கும்போது என்ன ஆகும்? ஆமாம், ஹல்லேலூயா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது எனக்கும் தான். நான் மறுபடியும் போட்டு கேட்பேன் இந்த வார்த்தையெல்லாம். ஹல்லேலூயா. கேட்டு தான் சில நேரத்தில் ரொம்ப முட்டி வலியாக இருந்தால் கூட நொண்டியாவது மேலே ஏறி வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு கீழே போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தாதான் நம்மளும் எச்சரிப்பாக இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்போம். உபாகமம் வாஸ்தியமா 8:19. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையும் கட்டளையும் நீ ஒரு நாள் கை கொள்ளாமல் போகாமல் இருக்கக்கூடாதான். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணுமா. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னா நியாயமாக நீதியாக எதுக்கு கோவப்படணுமோ அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. அப்போது இதில் பாருங்கள், அந்த கட்டளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் போயிடக்கூடாதான். ஒரு நாளும் கை கொள்ளணுமா, அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. யோசுவா 6:18. அதுலேயே 17 வாசிமா. உபாகமம் 11:17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சம்பாரிச்சன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டுங்களா. ஒரு உற்சாகமான வார்த்தை சொன்னா கரங்களை தட்டுறீங்க இல்லையா? என்னவா இது? என்ன வார்த்தை? நான் தான் வடை சுட்டு வித்த நீ சொல்லக்கூடாதான். நான் என் கை சாமர்த்தியத்தினால தான் இந்த குடும்பத்தையே நடத்துகிறேன் அப்படி சொல்லவே கூடாதான். என் கை சாமர்த்தினால்தான் இன்னைக்கு நான் 10,000 சம்பாரிச்சிருக்கிறேன் சொல்லக்கூடாதான். என் கை சாமர்த்தினால்தான் இந்த லேண்டை வாங்கி போட்டேன் சொல்லவே கூடாதான். என் கை சாமர்த்தினால்தான் நான் இந்த பிஸ்னஸை பண்ணி முடிச்சு என் குடும்பத்துக்கு வேண்டியதை நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லவே கூடாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? யாராவது ஒருத்தர் பின்னாடி இருக்கவங்க வாசிங்க சத்தமா. வாசி மேரி. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று சொல்ல உன் இருதயத்தில் கூட சொல்லக்கூடாதான். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் கூட நினப்பில் கூட வரக்கூடாதான். இன்னைக்கு நான் கடை போடலன்னா 1000 ரூபாய் சம்பாரிச்சே இருக்க முடியாதுன்னு அந்த நினப்பு கூட வரக்கூடாதான் இருதயத்தில்.
ஏன்னு கேட்டாக்கா அதுக்கு ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா கடவுளால் தான் முடியும். நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கணுன்னால கடவுளால் தான் முடியும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு பலனை கொடுக்கணுன்னாலும் அது ஆண்டவரால் தான் முடியும். அந்த காலில் பலனை கொடுக்கவும் கர்த்தரால் தான் முடியும். ஹல்லேலூயா. எல்லாமே என் சாமர்த்தியத்தில் தாங்க நான் செய்கிறேன். யாராவது அப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கி மாற்றிக்கோங்க. என் சாமர்த்தியத்தினால்தான் குடும்பமே ஓடுதுங்க. நான் மட்டும் சாமர்த்தியமாக இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் கஞ்சி தண்ணி குடிச்சின்னு இருப்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுளோட கிருபை, ஆண்டவரோட கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் என்னுடைய கரத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். நான் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் சம்பாதிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கை சாமர்த்தியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற நினப்பு கூட இருதயத்தில் வரவே கூடாதான். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6:9-10. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலில் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா ஆள் அனுப்பி சொல்றாரு, சும்மா இந்த இடத்துக்கு ஓடி திரியாதீங்க. இங்கே போனால் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே போனால் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இங்கேருந்து அங்கே போனால் ஊழியம் பண்ணலாம், அங்கேருந்து இங்கே போனால் ட்ராக்ஸ் கொடுக்கலாம். சபை என்ன சொல்லுதோ, மாதிரி என்ன கொடுக்குதோ, மலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி என்னவோ அதன்படி நீங்கள் செஞ்சாலுமே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஓடி திரியாதீங்க. அங்கங்கே ஓடி திரிஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஆண்டவர் பாருங்கள், அந்த ராஜாவை அனுப்பி சொல்கிறாரு, அங்கே இங்கேன்னு ஓடி தெரியாதீங்க. அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்கே பெரியம்மா வீட்டுக்கு போனேங்க, அங்கே போயிட்டு நான் இந்த ஊழியம் பண்ணேங்க, அந்த ஊழியம் உங்களுக்கு எந்த மலை கொடுத்தாரு ஆண்டவர்? உங்களுக்கு எந்த மாடல் இங்கே கொடுத்தாங்க? இங்கே உங்களுக்கு என்ன காரியத்தை கொடுத்தாங்க? அதை செஞ்சீங்கனாலுமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இதை விட்டு அங்கன்னு ஓடி தெரியாதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. எதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் பாருங்கள். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 2வது மலையில் காமிக்கப்பட்ட காரியங்களை செய்ய எச்சரிக்கையாக இருங்கள். 3வது அடுத்து என்னம்மா? சரி, கையின் கிரியைகள், கையின் ஐஸ்வர்யத்தை நான் தான் சம்பாரிச்சேன்னு சொல்லாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். 4வது இங்கே அங்கே ஓடி தெரியாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நாய் என்னவா? நாய் வந்து நன்றி உள்ளது தான். நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளது தான். நீங்கள் பாருங்கள், நாய் ஆண்டவர் நாங்கள் பிலிப்பியர் பிரசங்கியில் வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு தேவனுடைய ஆவியை கொடுக்குறாராம், மிருகங்களையும் தேவன்தான் படைக்கிறாராம். ஆனால் மிருகங்கள் மடிந்து மாண்டு மண்ணுக்கு போயிடுமா, ஆனால் மனுஷன் மரித்தானா அவனுடைய ஆவி கர்த்தர்கிட்ட போகுமா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனுஷனையும் அவர் தான் படிக்கிறாரு, நாயையும் அவர் தான் படிக்கிறாரு. ஆனால் நாய்கள் மிருகங்கள்லாம் மறிச்சதுன்னா மண்ணுக்கு போயிடுமா, மண்ணோட மண்ணாக எருவாயிடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போவான், ஆனால் ஆத்துமா என்கிட்ட வரும்ன்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாய் என்னன்னா தின்னதை கக்கும். சில மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் சொல்கிறேன், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சில வீட்டில் இருக்க பெண்களுக்கு கூட சொல்கிறேன், சில அண்ணா பேசுனாங்க, அக்கா பேசுனாங்க, ஆயா பேசுனாங்க, தாத்தா பேசுனாங்க, இந்த மாதிரி குடும்பத்தை கலைக்கிறவங்க பேசுனாங்கன்னாக்கா அதெல்லாமே நாய்கள் தான். சில நேரத்தில் மாமியார் பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிட்டு தேவையில்லாத ஃபோனில் பேச்சு. ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பஞ்சாயத்து, அதெல்லாம் சொன்ன லேட் ஆகிடும், சரிங்களா? அப்போது அங்கேருந்து வருது அந்த அம்மாவுக்கு நியூஸு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறோம், அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுதோ அதை தாங்க செய்யுங்க. என் மருமக நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யாதுங்க, அவங்க ஃப்ரெண்டு சொல்லுங்க ஃபோனில். இப்போ இன்றைக்கி உங்கள் மாமியாருக்கு சோறு கொடுன்னா கொடுக்கங்க, 3 மணிக்கு மேலே கொடுன்னா கொடுக்குமா, 3 மணிக்கு மேலே. அந்த அம்மா சொல்லும், காலையில் ஒரு ஃபோன் வந்ததுங்க மருமகளுக்கு,
3 மணிக்கு மேலே சாப்பாடு கொடுன்னாக்க இந்த நாய்ங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை தெரியாமையே உங்களுக்குள்ளே வரும் இருள். அந்த இருள் என்னன்றது பாருங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் வரும். அம்மா கிட்ட பேசாத, அப்பா கிட்ட பேசாத, அண்ணங்கிட்ட பேசாத, உன் மாமியார்கிட்ட பேசவே பேசாத, சேர்த்தாலும் பேசாத. இதெல்லாம் தடவி திரிகிற இருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. அடுத்து எபிரேயர் 3:12. சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவா? அவிசுவாசத்தின் ஆவி. தூதன் வந்து பேசுவாருன்னு சொன்னது யாரெல்லாம் நம்புனீங்க? நம்பாதவங்க எல்லாம் அவிசுவாசத்தின் ஆவி. நம்பினவங்களுக்கு தூதன் வந்து பேசுவார், நம்பாதவங்களுக்கு அவிசுவாசத்தின் ஆவி. இப்போ அந்த அவிசுவாசத்தின் ஆவிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. அப்படி ஏதாவது உள்ளே வந்ததுன்னு வைங்க, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. நான் ஆபிரகாமை போல விசுவாசிப்பேன், நான் காணாமல் விசுவாசிப்பேன், நான் காணலன்னா கூட விசுவாசிப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பார், நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணுவேன். நீங்கள் சொல்லணும். அப்போ உங்களை விட்டு என்ன போயிடும்? வெளியே விசுவாசத்தின் ஆவி வெளியே போகும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடிந்து பட்சித்தீரானால் அழிவீர்கள். அப்படி ஒருவராகிலும் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எங்க நீங்க கடிஞ்சு பச்சிக்கிறீங்களோ ஒருவருக்கு ஒருவர். சில வீட்லயே வந்து நாயை பேய, நீ சனிய நான் சனிய, நீ நாய் நான் நாய், இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நீ எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரில, சில இடத்துலலாம் இருக்குது இந்த மாதிரி. பாருங்கள், ஆண்டவர் கலாத்தியர் 5:15 நீங்கள் எல்லாம் பைபிளில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை எழுதி வச்சு இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கை கொள்ளணும். ஒருவருக்கு ஒருவர், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, இந்த தவுளுண்டு இருக்குது பாருங்க, இதுங்க கூட தான் ஒருவருக்கு ஒருவர். சகோதர சகோதரிகள் சபைக்குள்ள கச்சித்து பச்சிங்கன்னாக்கா அழிஞ்சு போயிடுவோமா. ஆனால் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஒருத்தருக்கு திட்டக்கூடாது, பேசக்கூடாது. அக்கா ஏதாவது சொன்னால் கூட இந்த பாரு மூஞ்சிக்கு நேராக கேட்டு மூஞ்சை உடைக்கிறேன் பாரு, இதெல்லாம் பேசுவாங்க. நேருக்கு நேர் வச்சு கேட்டால் தான் இவன் சரிப்படுவா. இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ கடவுள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இன்றைக்கி உங்கள் சகோதரிகளோ சகோதரனோ அண்ணனோ தம்பியோ சொந்தமாக பக்கத்துட்டுக்காரங்களோ நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுடைய பாவம் அன்னைக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு கச்சிப்பீர்களானால் ஆண்டவர் அதுக்கு எச்சரிப்பை கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம், இருளை குறித்து பார்த்தோம், எச்சரிப்பை குறித்து பார்த்தோம். இன்னும் எச்சரிப்பை குறித்து பார்க்கணுன்னா பண ஆசைக்கு எச்சரிப்பாக இருங்கள்னு கூட இருக்குது வசனம். பண ஆசை, ஒரு மனுஷனுக்கு பண ஆசை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னா அந்த ஓய்வுனால நீங்கள் கை கொள்ளணும். இந்த மாதிரி தான் போன வாரம் வந்து சொல்லி. அப்போ பண ஆசைக்கு எச்சரிப்பாக இருக்கணும். பண ஆசை மனுஷனுக்கு பணம் கண்டிப்பாக வேணும். பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பண ஆசைக்கு பணத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு வைங்க, அதை தான் லிவிங் பாஸ்டர் கூட எடுத்தார் லாஸ்ட் வாரம். பண ஆசை நமக்கு வேண்டாம், ஆனால் பணம் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். பண ஆசைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, போகட்டும். சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. எபேசியர்
16 இந்த வசனம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வசனம். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களா? அந்தகாரமா. ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி எல்லாருமே இருள் இருந்தோம்பா. ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி 10 வருஷம் 15 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இன்னைக்கு நேற்று முந்தானத்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோமா? எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம். முன்னே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்களா? நல்ல திட்டிட்டு கடைசியா நீங்க எப்படி இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அது முடியுமா அந்த வசனத்தை? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்க முந்தி ஆண்டவரே இருளில் கடந்தோம். இப்பொழுதோ ஆண்டவரே கர்த்தரின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாத்திருக்கிறீரப்பா. இதோ ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை உடைய ரத்தத்தினால மூடி மறைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும்